வரும். வெள்ளை அணுக்கள் உடம்புல குறைஞ்சிச்சுன்னா இம்யூன் டெஃபிஷியன்சி ஆகிடும். உனக்கு வந்து அதர் நோய்கள் கூட வந்து சேர்த்துக்கணும். இப்போ எனக்கு வெறும் காய்ச்சல் சளி மட்டும் இருக்கு. இப்போ என் வெள்ளை அணுக்கள் குறைஞ்சிச்சுன்னா எனக்கு தொற்று நோயும் சேர்ந்து வந்துடும். எனக்கு காச நோய் உள்ள வந்துடும். என் வெள்ளை அணுக்கள் கம்மியா இருக்கு, அப்ப காச நோயும் சேர்ந்து வந்துடும். அப்ப எல்லாமே பக்கத்துல இருக்கிறவங்களும் கூப்பிட்டு வந்துடும். சரியா? அப்ப உடம்பு என்ன ஆகும்? ரொம்ப மோசமா போயிடும். ஒற்றை தலைவலிக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெஸ்ஸால வரும். ஃபர்ஸ்ட் ரீசன் ஃபார் ஒன்லி ஒன் சைட் மைக்ரேன் சொல்லுவோம். மைக்ரேன்லேயே வந்து ரெண்டு டைப் இருக்கு. ஒன்று வந்து ஒன் சைட் மைக்ரேன், போத் சைட்ஸ் மைக்ரேன். சரிங்களா? போத் சைட்ஸ் மைக்ரேன் வந்துச்சுன்னா கண்ணு டெஸ்ட்லாம். ஏன்னா நம்ம கண் பார்வை பண்ணும்போது நர்வ்ஸ் எல்லாம் நம்மளுக்கு சுருங்கும். அப்போ வந்து ரெண்டு சைடும் வந்து தலை வலி பயங்கரமா செம்பட்டியால் அடிச்ச மாதிரி இருக்கும். வாமிட்டிங். கண்ணு பிரச்சனைனா தலைவலி மட்டும் வராது, வாமிட்டிங். சில பேருக்கு வந்து எனக்கு தலைவலி வருது மேடம், காலையில மட்டும் வரும். அது வந்து சைனசைட்டிஸ். அது வந்து நீர் போட்டு அப்படி வரும். அப்ப காலையில அவங்க குனியும் போது தலை சுத்தம். அது இப்போ ஒன் சைட் தலைவலி 100% ஸ்ட்ரெஸ்ஸால மட்டும் வரும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து வெர்டிகோன்னு சொல்லி டேப்லெட், அது 4 days போட்டா போதும். உங்களோட இன்டர்னல் ப்ரெஷர் சரியாயிடும். அது சரியாயிட்டதுக்கு அப்புறம் உங்களோட ப்ரெஷர் கட்டி பார்த்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணும். ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் தனியா இருக்கு. ஸ்ட்ரெஸ் டாக்டரை போய் பாருங்க, அவங்க சொல்லுவாங்க அது 100% கியூரபிள். அதால நம்ம வேற எந்த பிரச்சனைகள் மண் ஏஜ்லயோ எந்த பிரச்சனையும் சிசேரியன் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து லம்பார், இந்த ரீஜன் லம்பார் ரீஜன் இருக்கா, கடைசி தண்டோட கடைசி இல்லையா, அதுக்கு முன்னாடி ஒரு 4 செக்மெண்ட் தள்ளி தான் இன்ஜெக்ஷன் போடுறோம். இன்ட்ராடியூரல் இன்ஜெக்ஷன். சரியா? மயக்கம் வரும். சரியா? ஸோ அந்த இன்ஜெக்ஷன் போடும்போது அந்த ஸ்பேஸ் நடுவில் 2 ஜாயிண்ட் இருக்கு, அந்த ஜாயிண்ட் நடுவில் அந்த மசில்ல தான் போடுவாங்க. அந்த மசில் என்ன பண்றது, இந்த ஃபுல் வெர்டிகல் காலம் ஃபுல்லா அது கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அங்க நம்ம இன்ஜெக்ஷன் போடும்போது அந்த பெயின் வந்து உங்களுக்கு சப்சைட் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால சிசேரியன் ஆன நார்மலை விட சிசேரியன் ஆனவங்களுக்கு அந்த பெயின் கண்டினியூஸா இருக்கும். ஆனா அதுக்கும் நாங்க ரெமெடி வச்சிருக்கோம். தீர்வு வந்து நாங்க வந்து ஆயுர்வேதிக் தான் சொல்றோம். நோ டேப்லெட்ஸ். நான் அனுபவிச்சிருக்கேன், நான் பியூர் ஆயிருக்கேன். நான் சொல்றேன், நான் வெள்ளை முள்ளங்கி இருக்குல்ல, இது நிறைய பேர் தெரியாது. வெள்ளை முள்ளங்கி அதை மட்டும் எடுத்துட்டு நல்லா தோசி விட்டு நல்லா ஸ்லைஸ் பண்ணிட்டு அதோட சின்ன வெங்காயம், தக்காளி, சீரகம், மிளகு அண்ட் மஞ்சள் போட்டு நல்லா கஷாயம் மாரி நல்லா இந்த டார்க் ப்ரௌன் வந்து நல்லா இவ்வளோ பக்கம் நல்லா ரெடி பண்ணிட்டு ஒரு 3 months 1 day விட்டு 1 day நான் குடிச்சு நான் நல்லா இருக்கேன். இந்த வரைக்கும் இப்போ எனக்கு அது பெயின் கிடையாது. இல்ல நார்மலாவே நீங்க வந்து சாப்பிட்டுட்டு நீங்க குடிக்கலாம். குடிக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டு பாவக்காவே நம்ம சாப்பிடுறோம், இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த வலிக்கு அது எவ்வளவு பெட்டர். சரியா? அது வந்து ஒரு 3 months சாப்பிடுங்க. 3 months 15 days நீ சாப்பிட்டு பண்ணணும். அதுக்கப்புறம் நீயே சொல்லு, சாப்பிட்டு சொல்லி விடுவேன் நான் நல்ல டாக்டரா இருந்தேன். கண்ணங்குடி